வணக்கம் நண்பர்களே. நாம் இன்று பார்க்கவிருக்கும் தலைப்பு வேண்டுதல்கள் ஏன் நிறைவேறவில்லை என்று. This video is sponsored by EduQuest. Offers skill-based courses in digital marketing, stock marketing, coding and more. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. எத்தனையோ பிறவிகள் எடுத்ததற்கு பிறகுதான் நாம் இந்த மானுட பிறவியை எடுத்திருக்கின்றோம். அதாவது நம்முடைய ஆன்மாவானது பல லட்சம் பிறவிகள் எடுத்த பின்பு இந்த பிறவியில் நாம் மனிதனாக பிறந்திருக்கின்றோம். மனிதர்களில் சிலர் கோயிலில் இறைவனிடம் பிரார்த்திக்கும்போது, இறைவா, நான் என்ன தவறு செய்தேன், எதற்காக என்னை இவ்வாறு தண்டிக்கின்றாய், இவ்வாறு சோதிக்கின்றாய் என கேட்டு அழுது புலம்புவதுண்டு. இன்னும் சிலர், நான் எவ்வளவு கோயில்கள் சென்றேன், எவ்வளவு விரதம் இருந்தேன், எவ்வளவு நேர்த்திக்கடன் வேண்டுதல்களை எல்லாம் செய்தேன், எனக்கு எந்த முன்னேற்றமும் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் இல்லை என கூற கேட்டிருக்கின்றோம். இவர்களுக்கு சில நேரம் உண்மையில் கடவுள் இருக்கிறாரா அல்லது நம்மை பார்க்காமலும் நம்முடைய பிரார்த்தனைகளையும் கேட்காமலும் இருக்கிறாரா என சந்தேகம் எழும். அவ்வாறு சந்தேகிப்பவர்களும் அழுது புலம்புபவர்களும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நாம் என்பது இந்த உடல், இந்த உடலானது ஆன்மாவை பொதிந்துள்ளது. இந்த ஆன்மாவானது பல லட்சம் பிறவிகள் பிறந்து இந்த மானுட நிலைக்கு வந்துள்ளது. அது முக்தியடைய இன்னும் பல 100,000 பிறவிகள் எடுக்க வேண்டியிருக்கும், அதன் வினைக்கு ஏற்ப. அவ்வாறு நாம் கடந்து வந்த இந்த பிறவிகளில் நாம் செய்த நல்ல செயல்கள், நாம் செய்த தீய செயல்கள் இவ்வாறாக கணக்கிடப்பட்டிருக்கும். அவ்வாறு நம்முடைய இந்த நல்ல மற்றும் தீய செயலுக்கு ஏற்ப நமது அடுத்த பிறவியானது நிச்சயிக்கப்படும். நாம் இந்த பிறவியில் நாம் செய்த வினைக்கு ஏற்ப வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு நாம் ஆன்மா செல்லும்போது இந்த பிறவியில் நாம் பெற்ற நன்மையும் தீமையும் கணக்கிடப்பட்டு அதன் மீதியானது அடுத்த பிறவிக்கு கேரி ஃபார்வர்டு என்கிற நிலைமைக்கு செல்லும். அதாவது இந்த பிறவியில் நாம் செய்த நன்மை தீமையின் மீதியானது நன்மை அதிகமாக இருந்தால் நம்முடைய அடுத்த பிறவியினுடைய பிறப்பானது நல்ல நிலையில் இருக்கும். அதாவது நல்ல தாய் தகப்பன், நல்ல வசதி, நல்ல சுற்றுச்சூழல், இவ்வாறாக பலதும் நமக்கு நன்மையாக அமையும். அவ்வாறல்லாமல் தீமையினுடைய கணக்கானது அதிகமாக இருந்தால் நாம் கீழ்நோக்கி கீழ்நிலைக்கு செல்ல வேண்டியதாகவும் இருக்கும். அல்லாவிடில் மீண்டும் இந்த மானிட பிறவியில் தற்போது இருக்கும் நிலையை விட கீழ்நிலைக்கு செல்லும் நிலையும் ஏற்படும். இந்த பிரபஞ்சமானது ஒருவித பேலன்ஸில் சமநிலையில் தான் செல்கிறது. அதாவது
எல்லாம் நிச்சயிக்கப்பட்டது. ஒரு பாசிட்டிவ் இருந்தால் ஒரு நெகட்டிவ் இருக்கும். அதாவது ஒரு நன்மை நடந்தால் அதற்கு இணையான தீமையும் நடந்தே தீரும். அவ்வகையில் ஒரு ஏற்றம் இருந்தால் ஒரு இரக்கம் கண்டிப்பாக இருக்கும். அந்த வகையில் விதியை விதித்த சிவனாயினும் அந்த விதியை மாற்றும் சக்தியை அவன் எடுக்கவில்லை. அவ்வாறு அந்த விதியை மாற்றும் சக்தியை எடுத்து அந்த விதியை மாற்றச் செய்தால் பிரபஞ்சம் சமநிலை மாறிவிடும். ஆகவேதான் நாம் எவ்வளவுதான் நல்லவராகவும் நல்ல காரியங்களையும் வேண்டுதல்களையும் விரதங்களையும் நேர்த்திக் கடன்களையும் கோவில்களில் செய்தாலும் நமது வேண்டுதல் முழுமையாக நிறைவேறுவதில்லை. நாம் செய்த நல்ல தீய முந்தைய பிறவிக்கான தான் நம்முடைய சாதக கட்டமாக கூட அமைகிறது. முற்றிலுமாக நமது வேண்டுதல்கள் நிறைவேறாது என கூற முடியாது. நம்முடைய வேண்டுதலில் நல்ல மற்றும் தீய காரியங்களின் வீரியங்கள் சற்று குறைந்திருந்தாலும் சிறிதளவேனும் நமது வேண்டுதல்கள் கண்டிப்பாக நடந்தேறும். நம்முடைய இந்த மனித பிறவியானது மிகவும் பாக்கியமான பிறவியாகும். ஏனென்றால் ஒரு ஆன்மா முக்தி அடைய வேண்டுமானால் அது மனித பிறவி எடுத்தால் மட்டுமே அந்த ஆன்மா முக்தி பெறும். அதாவது தேவர்களாயினும் சரி, அவர்களுக்கும் முக்தி பெற முடியாது. அவர்களும் அடுத்த பிறவியில் மனிதனாக பிறந்தால் மட்டுமே அந்த ஆன்மா முக்தி பெறும். அவ்வளவு பாக்கியம் பெற்ற பிறவியான இந்த மானுட பிறவியை நாம் நல்ல முறையில் வாழ வேண்டும். சித்தர் பெருமானார் திரு மூலர் அவர்கள் ஒரு பாடலில் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளற் பிறனார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம் என அருளிச் சென்றிருக்கின்றார்கள். அவ்வகையில் நாம் நம்முடைய இந்த பிறவியான இந்த மானுட பிறவியில் இந்த உடம்பை நாம் பாதுகாத்து நல்ல முறையில் வாழ வேண்டும். இந்த பாடலின் பொருளானது உள்ளம் என்னும் பெருங்கோவிலில் நம்முடைய உடம்பானது ஆலயமாகவும் நம்முடைய வாயை கோபுர வாசலாகவும் தெள்ளத் தெளிந்தவர்க்கு நம்முடைய ஜீவனே சிவன் எனவும் விளக்கிச் சென்றிருக்கின்றார்கள். அவ்வளவு சக்தி வாய்ந்த நம்முடைய ஜீவனை ஆன்மாவை நாம் நாளும் வணங்கி அந்த ஆன்மா குடிகொண்டிருக்கும் இந்த உடம்பை பேணி காத்து பதஞ்சலி முனிவர் அவர்கள் அருளிய அஷ்டாங்க யோகம் எனும் யோகத்தில் யமம் நியமம் என்னும் படிநிலைகளை முடிந்த அளவு கையாண்டு நாம் இந்த ஆன்மாவை சக்தி பெற செய்து நமக்கு உள்ளே இருக்கும் இறைவனை உணர்ந்தோமேயானால் நமது வேண்டுதல்கள் யாவும் எளிதே நிறைவேறும். அஷ்டாங்க யோகம் எனும் யோகத்தில் யமம் நியமம் எனும் படிநிலைகளை நாம் வாழ்வில் கடைபிடித்து வாழ்ந்து வரும்போது நம்முடைய வேண்டுதல்கள் எளிதில் நிறைவேறும். அந்த யமம் நியமம் முதலான அனைத்து படிநிலைகளும் நமது முந்தைய பதிவுகளில் இடம்பெற்றுள்ளன. தேவை இருந்தால் அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதாவது நாம் விளக்க வேண்டியவை, நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியவை, இவைதான் யமம் நியமம். அந்த படிநிலைகளை நாம் சரிவர புரிந்து கொண்டோமேயானால் நம்முடைய வாழ்வில் ஏற்படும் குறைகளை நிறைகளை பற்றி நமக்கு நல்ல புரிதல் வரும். எதற்காக நாம் வாழ்கிறோம், எதற்காக கஷ்டப்படுகிறோம் என்பதை பற்றி தெளிவான புரிதல் நமக்கு வரும். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் அதன் எதிர் செயல் நிச்சயம் நடந்தே தீரும். அவ்வகையில் நமக்கு ஒரு கஷ்டம், ஒரு துன்பம் வருகிறதென்றால் அதை நாம் புரிந்து கொண்டு அதை எதிர்கொள்ளும் சக்தியை பெற முயற்சி செய்ய வேண்டும். நமக்கு ஒரு துன்பம் வருகிறதென்றால் அது நம் பிறவி கணக்காகும். நம்முடைய தீமை நம்மை விட்டு விலகி செல்கிறது என்கிற புரிதலை நாம் உணர வேண்டும். இந்த துன்பம் அனைத்துமே தற்காலிகமானது என்னும் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அனுபவிக்கும் எல்லா வினையுமே நாம் முன் சென்ற பிறவியில் செய்த பாவத்தின் பலன்தான் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் வாழ பழகும்போது நமக்கு எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. இந்த துன்பமும் இன்பமும் எல்லாம் தற்காலிகமானது என்கிற உண்மையை புரிந்து கொள்வோம். தியானத்தின் மதிப்பறியா மனிதனிடம் ஞானத்தின் வெளிப்பாடு என்றாயினும் தடைபட்டே தீரும் என்கிற சித்தர் பெருமானாரின் அருள் வாக்கை சிந்தித்து செயல்படுவோம். நன்றி. This video is sponsored by EduQuest. Offers skill-based courses in digital marketing, stock marketing, coding, and more.